ருத்ராஜ் கெய்க்வாட், கேப்டன் ஆஃப் சிஎஸ்கே, வாட் அ ஸ்டோரிங்க, பேக் வித் 100 இன் ODI ஃபார்மேட் அப்படின்னு சொல்லலாம். இது அவரோட பெஸ்ட் ஃபார்மேட்டுங்க. அண்ட் இந்தியாவில் அவர் வந்து சூப்பராக டாமினேட் பண்ணுவாருன்னே நம்ம சொல்லலாம் ஃபார் இயர்ஸ் டு கம். பிகாஸ் அவர் கிரேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் கூட. ருத்ராஜ் கெய்க்வாட் லோட்ஸ் ஆஃப் ரன்ஸ் அடிச்சிருக்காரு ODI கிரிக்கெட்ல இன் டொமஸ்டிக். விஜய் ஹசாரேல அவர் ரெக்கார்ட்லாம் எடுத்து பாருங்க, மேசிவா இருக்கும். ஆனா அவரால் பிரேக் த்ரூ பண்ண முடியல. சுப்மன் கில்லை தாண்டி வர முடியல, ரோஹித் சர்மா தாண்டி வர முடியல, ஒரு அட்டாக்கிங் லெஃப்ட் ஹேண்டர் யசஸ்வி ஜெய்ஸ்வாலை தாண்டி வர முடியல. நம்பர் 4 ஸ்பாட் வேக்கண்டா இருக்கு. அவருக்கு ஒரு கால் அப் வருது. இந்தியா A சீரீஸ்லயும் அவர் வந்து 100 அடிச்சிருந்தாரு. ஓப்பனரா தான் அங்கேயும் ஆடினார். ஆனா திடீர்னு நம்பர் 4ல வந்தோடனே ஒரு 100 அடிச்சு காமிச்சிருக்காருங்க செகண்ட் மேட்ச்லயே. விச் ஷோஸ் இஸ் வெரி அடாப்டபிள் அண்ட் திஸ் இஸ் a lesson for all youngsters growing up and for everyone சொல்லாங்க. எப்பயுமே நம்ம கம்ஃபர்ட் ஆனது தான் நமக்கு கிடைக்கணும்னு இல்லைங்க. நம்ம இங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஆடணும்னு தான் இருக்கும். அண்ட் அங்க நம்ம எங்க தேவையோ கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், அதை அடாப்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ வெல் டன் ருத்ராஜ் கெய்க்வாட். ஹாப்பி டே ஃபார் CSK ஃபேன்ஸ், ஹாப்பி டே ஃபார் ருத்து ஃபேன்ஸ். அண்ட் யா, ஸ்ரேயஸ் ஐயர் இல்லாத ஆப்ஷன்ஸ்ல அவர் தான் நம்பர் 4 இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. அண்ட் எங்கேயாவது இந்தியா அவர் ஃபிட் இன் பண்ண முடியுமான்னு பார்க்கணுங்க. பட் சஞ்சு சாம்சன் பண்ண மாதிரியோ இல்லை முன்னாடி KL ராகுல் பண்ண முடியும் இங்கேயும் ஆட வச்சு அவர் அடாப்டபிள்ன்றதுனால அவரை வச்சு நம்ம வந்து அட்வான்டேஜும் எடுத்துக்கூடாது இந்தியன் மேனேஜ்மெண்ட்ல. ஸோ ஃபார் மோர் சச் கிரிக்கெட் வீடியோஸ் ஃபாலோ மாஸ் மைண்ட் ஆன் Instagram and on YouTube. Subscribe and support to my channel.